குருவே துணை. நம்ம இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். இந்த சூரியனோட நட்சத்திரம் எது எது அப்படின்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரமும் சூரிய பகவானோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உடம்பில் வந்து வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த வெப்பத்தன்மை இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வேகமாக பேசக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா சிம்ம ராசியில் வருது இல்லையா பூர நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் வந்து ரிஷப ராசியில் வருது, மூணு பாதம். அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர் வந்து அதிகமாக அந்த வேகம் இருக்காது. இந்த உத்திர நட்சத்திரக்காரரும் உத்திராட நட்சத்திரக்காரரும் வந்து வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உஷ்ணத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து எப்பயுமே பேச்சுலேயும் வேகம் அதிகமாக இருக்கும். அது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த தலைமை பதவி இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் வந்து இந்த 9 கிரகங்களுக்கும் தலைவர். அதனால் உங்களுக்கு வந்து அந்த தலைமை பண்பு இருக்கும். அந்த பண்பு இருந்து நல்லா ஒரு முன்னுக்கு வரக்கூடிய இதில் தான் இருப்பீங்க. ஏன்னா தலைவர் அப்படிங்கும்போது அந்த தலைவருக்கு உண்டான அந்த செயல்பாடு இருக்கும் இல்லையா, அந்த செயல்பாடுக்கு தகுந்த தொழில் இருக்கும். உங்களுக்கு தொழிலில் நல்லா முன்னேறி வருவீங்க, நல்லா வருவீங்க. அதில் வந்து எந்த குறைபாடும் இருக்காது. மற்றபடி குடும்பம், குழந்தைங்க எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வந்து குறைபாடு இருக்காது. ஏன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பார் இல்லையா, அதனால் எந்த குறைபாடும் இருக்காது. உங்களுக்கு வந்து நட்பு நட்சத்திரமான வரக்கூடியது வந்து செவ்வாயோட நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரமும் உங்களுக்கு நட்பு நட்சத்திரமாக வராரு. ஏன்னா குருவோட நட்சத்திரம் எது எதுன்னா புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரம் எது எது அப்படின்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரக்காரரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஒத்துழைப்பாங்க. இந்த 3 நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வந்து எந்த நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும், ஒரு போர் போடுறோமா, வீட்டில் வளகாப்பு பண்ணுறோமா, வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறோமா, மற்ற சுபகாரியங்கள் என்னென்ன சுபகாரியங்கள் நம்மளுக்கு இருக்குதோ அதெல்லாம் இந்த உதவி செய்கிற நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா, அந்த நட்சத்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் காலண்டரில் பார்த்து அன்னாடம் காலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அதே வந்து ஏகாதசி திதி வரும்போது செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாழ்வீங்க. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ தொடர்ந்து பார்ப்பீங்க.